வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் மட்டும் தான் அதிகமான லாபம் தரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அதிகமான லாபம் நமக்கு குடுத்திருக்கிறதா இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து இப்போ குடுத்துட்டும் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் அதோட இம்பாக்ட் இருக்கு. அதாவது கடந்த 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம். இந்த மாரி செப்பரேட் ஒவ்வொரு பீரியட்லயும் அதிகமான லாபம் தந்த ஒரு இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவிங் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ்ன்றதுன்னா என்ன? அதாவது இஎல்எஸ்எஸ் அப்படின்றது வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம்ஸுக்கு டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ். இதில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட் குவாண்ட் டாக்ஸ் பிளான். இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன ப்ளஸ்? இது ஒரு யூனிட்டோட விலை 415 ரூபா இப்போ இருக்குது. இது அதிகமாக இருந்தாலும் ஈக்விட்டியில் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 94.99% கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 8300 கோடி ரூபா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 95% கிட்ட இவங்க ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா மேஜர் செக்டார், எந்த செக்டாரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஆயில் அண்ட் கேஸ். அந்த ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னும் போது நமக்கு நல்லா தெரியும், ரிலையன்ஸ் வந்து இதில் டாப் ஹோல்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 9.5% இவங்களோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதானி பவர் 7.5%, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 6%, ஹிண்டால்கோ, கெயில், டிசிஎஸ், ஆரோ ஃபார்மா, பிரிட்டானியா, பிஎன்பி, ஜிண்டால் ஸ்டீல், டாடா பவர், இந்த ஸ்டாக்ஸ்லாம் 3-6% வரைக்கும் இவங்களோட இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? நம்ம இங்கே இந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 61% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் சேவிங் ஸ்கீம் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ஒரு எதிர்பார்த்ததை விட பெட்டரான ரிட்டர்ன் கூட சொல்லலாம். அடுத்தது 3 வருஷத்தில் பார்க்கும்போது சிஏஜிஆர். சிஏஜிஆர்ன்றது ஒரு வருஷத்தில் ஆவரேஜாக 28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கடந்த 3 வருஷமாக. அதே மாதிரி கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பர் இயர் வந்து 34% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் அதாவது 2013 ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் ஆவரேஜாக பர் இயருக்கு 23% ரிட்டர்ன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓவரால் ஒரு குவான் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவிங் ஸ்கீம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன். இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.7% இருக்குது. இது மற்ற மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். 8300 கோடி ரூபாய்க்கு மேலே மியூச்சுவல் ஏயுஎம் மெயின்டைன் பண்ணுறது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இஎல்எஸ்எஸ் இன்னொரு ப்ளஸ். இதை தவிர ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 14.2% மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை தவிர காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இஎல்எஸ்எஸ், எஸ்பிஐ லாங் டேர்ம், மிரே அசட் இஎல்எஸ்எஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கடந்த 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ 60% கிட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட குவாண்டோட ரிட்டர்னுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கு. ஆனால் ஆக்சிஸ் மிர்ரே வந்து பார்த்திங்கன்னா 30% கிட்டவே கடந்த 1 வருஷத்தில் கொடுத்துருக்குறாங்க. நிப்பான் இந்தியா இஎல்எஸ்எஸ் 45% கிட்டையும், ஆதித்யா பிர்லா இஎல்எஸ்எஸ் 33% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த குவான்ட்ன்றது தான் ஒரு இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் டாப் ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்குற ஃபண்டாக நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.